ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி அதை வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படின்றத வந்து வீடியோவை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே கட்டிங் போடலாமேன்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி வந்து போட்டால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடலில் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டைலில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் ரைட் சைடில். அதில் வந்து ப்ளவுஸோட உயரம், அதாவது ப்ளவுஸோட ஹைட் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே சொல்கிறீங்க, தமிழில் புரிய மாட்டேங்குது, நம்பர் தமிழில் சொல்லுங்கள், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து சொல்ல பார்க்குறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸ் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து எழுதியாச்சு 13.5. இப்போ வந்து பேக் நெக்கை வந்து நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஷோல்டர்லேருந்து டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு பேக் நெக்கு வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். அதை வந்து கரெக்டாக பார்க்க தெரியலனா இந்த மாதிரி ஸ்கேலை வந்து கரெக்டாக அது முடிகிற இடத்துக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா இப்போ டேப்பில் வந்து அந்த ஸ்கேல் வந்து எந்த இடத்துல இதாகுதுன்னு பாருங்கள். அப்போ வந்து 8.75 இன்ச், அதாவது 8.75 இன்ச்சில் வந்து நெக்கு இருக்குது. அப்போ வந்து பேக் நெக்கு அப்படின்னு போட்டு இந்த 8.75 வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து 2 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று ப்ளவுஸோட உயரம், இன்னொன்று வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நெக்கை வந்து கரெக்டாக அதோட ஷேப்பில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பேக் நெக்கு நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு பார்த்துக்கோங்க. 6.25 6.25 இன்ச் இருக்குது. அதையும் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து 32 இன்ச்சஸ் வந்து அப்பர் பாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸு, 32 சைஸோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து நெக்கோட உயரம் ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம், நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கலாம், இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு ஹைட் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து ஹேண்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து அது முடிகிற இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 9.25 9.25 இன்ச் வந்து ஹேண்டோட உயரம், அதாவது கை உயரம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ரவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த தையல் இருக்கிற இடத்துல மடிச்சுட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுங்க. இதில் வந்து 5.5 இருக்குது, 5.5 இன்ச் இருக்குது. அதை வந்து கை சுற்றளவு அல்லனா ஹேண்ட் ரவுண்ட் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மடிச்சுட்டு இருக்காமல் பார்த்துக்கோங்க. மடிச்சுட்டு இருந்துச்சுன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காது நமக்கு. அதனால் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டு, அதாவது ஆம் ஹோலுக்கு கீழே ஃபுல் பாடியோட மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸ்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டும், அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக எடுக்கணும். இது கரெக்டாக எடுத்தால் தான் ப்ளவுஸோட சைஸ் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வராமல் வரும். இது நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து சப்போஸ் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி வந்து லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ எடுத்திருந்தாலும் அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி கரெக்ட் பண்ணுறது அளவு ப்ளவுஸை வச்சு அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கில் வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஆம்ஹோல்லேருந்து அந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நெக்கை வந்து இந்த மாதிரி அகலமாலாம் வச்சிடக்கூடாது. கரெக்டாக எப்படி இருக்குமோ நெக்கு அந்த மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 17 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் சைடு மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்போ அந்த 17 இன்ச்சை வந்து ஒரு கார்னரில் எழுதி வச்சுக்கோங்க. இது அப்பர் பாடியோட பேக் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போது ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுட்டு ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஐ கட்டியிருப்போம் பார்த்திங்களா, அதாவது ஹூக் இல்லாமல் இன்னொரு சைடு இருக்கும்ல, அது மாட்டுற மாதிரியான சைடு, அந்த சைடில் வந்து அந்த அதாவது அந்த ஐ தைச்சிருக்க அந்த பட்டியை ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெஷர் பண்ணணும். அந்த ஐ தைச்சிருக்க பட்டியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது. இது ஹூக் சைடில் ஃபஸ்ட்லேருந்தே மெஷர் பண்ணணும். இந்த சைடும் 7.5 தான் இருக்குது.
ஹூக் சைடில் சேர்த்து மெஷர் பண்ணணும். அந்த மாட்டக்கூடிய அந்த ஐ இருக்கக்கூடிய சைடில் வந்து அந்த பட்டியை விட்டுட்டு மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது எனக்கு 2 சைடும் 7.5 7.5 வந்திருக்கு. ஸோ டோட்டல் வந்து 15 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 15 இன்ச்சு வந்திருக்கு. அந்த ஐ பட்டியை விட்டுட்டு மெஷர் பண்ணணும். அதுதான் நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இப்போது பேக்கோட 17 இன்ச்சும் ஃப்ரண்ட்டோட 15 இன்ச்சையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் பாடியோட, அதாவது அப்பர் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். முன்னாடி எடுத்த அளவையும் பின்னாடி சைடு எடுத்த அளவையும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 32 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் அப்பர் பாடியோட ஃபுல் மெஷர்மெண்ட், அதாவது ஃபுல் பாடியோட மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இடுப்பு அளவோட மெஷர்மெண்ட்டு இது வந்து எடுக்கிறது ஈஸி. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த ஐ பட்டியை விட்டுறணும். விட்டுட்டு ஃபுல் லென்த்தும் அப்படியே எடுத்துக்கலாம். ஈஸி தான். இங்கே பாருங்கள், அந்த ஐ பட்டியை மட்டும் விட்டுட்டு ஹூக் பட்டியோடு சேர்த்து மற்ற இருக்க எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணணும். இந்த ஐ பட்டியை நான் விட்டுட்டேன். கரெக்டாக ப்ளவுஸோட லென்த்துக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் வச்சு மெஷர் பண்ணிகிட்டே வாங்க, லூஸ் இல்லாமல். இந்த மாதிரி மெஷர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 27.5 வந்திருக்கு. இடுப்பளவு 27.5 இன்ச்சு, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ப்ளவுஸோட சைஸை வந்து டிசைட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து 32 இன்ச்சோட சைஸு. அதுக்கு வந்து நம்ம இந்த 32 இன்ச்சு சைஸுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும்னா 5.25 இன்ச்சு வைக்கணும். நெக்கோட அகலம் அது வந்து 2.25 இன்ச்சு வைக்கணும். ஆம் ஹோல் வந்து 5 இன்ச் வைக்கணும். இது வந்து நான் ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸ் போடும் போதும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் யார் இந்த சைஸில் இருந்து ப்ளவுஸ் தைச்சாலும் இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம இதில் பண்ண வேண்டிய வேலை, அப்பர் பாடி வந்து 32 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 8 இன்ச் வருது. அப்போ பேக் அப்படின்னு எழுதிட்டு அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதுலேயே 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 7 இன்ச் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட்டை விட நம்ம வந்து 2 இன்ச் வந்து அகலமாக தைக்க போகிறோம். நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ஸே அந்த மாதிரி தான். பேக் வந்து கொஞ்சம் அகலமாகவும் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அப்பர் பாடியில் என்ன செஞ்சோமோ அதையே ஹிப்லேயும் செஞ்சுக்கலாம். 27.5 இன்ச்சு, அதை 4ஆல் டிவைட் பண்ணி 6.9 இன்ச் எழுதி வச்சுக்கோங்க. பேக்குக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 7.9 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 5.9 இன்ச், இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் எழுதியிருக்கிறத இங்கே காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நோட்டு வச்சுட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட்ஸை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து லைனிங்கு, நான் கட் பண்ண போகிற ப்ளவுஸோட லைனிங்கு. சில பேர் வந்து லைனிங் எப்படி மடித்து போடணும் அதுலேருந்தே எங்களுக்கு சொல்லுங்கள் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி லைனிங்கை வந்து 2 கரை பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு, அதாவது மடிப்பு பக்கம் வந்து என்னோடய சைடில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே ஃபோல்டிங்காக 2 இன்ச் இந்த மாதிரி 2 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து ப்ளவுஸோட ஹைட்டை வந்து நம்ம குறிச்சிக்கலாம். என்னோடய ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் 13.5 இன்ச் இருந்தது. அந்த 13.5 இன்ச்சு அப்படியே நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன்.
இப்போது காமன் மெஷர்மெண்ட்ஸ் வந்து 32 இன்ச் ப்ளவுஸுக்கு என்னென்ன எழுதியிருந்தேன் இல்லையா, அதுதான் கழுத்தோட அகலம். அந்த 2.25 இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன். ஷோல்டர் வந்து அந்த மடிப்பு பக்கத்துலேருந்து 5.25 இன்ச் வந்து நான் குறிச்சிக்கிறேன். இதெல்லாம் காமன் மெஷர்மெண்ட்ஸு. எல்லாருக்கும் 32 இன்ச்சு அப்பர் பாடி இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து காமனாக வந்து பொருந்தும். ஸோ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் நெக்குக்கும் ஆம்ஹோல் கிட்ட வந்து கை அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சும் போயிடுச்சுன்னா நடுவில் வந்து 2.5 இன்ச்சு ஷோல்டரில் இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்து கீழே இருக்க லைனில் இருந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுவும் காமன் தான். இப்போது மேலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த செகண்ட் லைன்லேருந்து தான் நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா வீடியோ லைட்டாக வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்பர் பாடி மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம 4ஆக பிரித்து பேக்குக்கு வந்து 1 இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை தான் வந்து இதில் குறிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம பேக் தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அப்பர் பாடி 9 இன்ச் குறிச்சிட்டு 2 இன்ச் தையலுக்கு, அதாவது 3 தையல் போட்டு வைப்போம் இல்லையா நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக பிரிக்கிறதுக்காக, அதுக்காக ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நான் குறிச்சிருக்கேன். இப்போ அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி கீழேயும் அந்த லைன்லேயும் டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த நெக்குக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து வைக்க போகிறேன். அதனால் நெக்கு வந்து வரையணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் வந்து நெக்கை வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து கேன்வாஸ் வந்து வரைஞ்சி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து கீழே அதை மேலே இருக்க லைன்லேருந்து நம்ம பேக் நெக் எடுத்து எழுதி வச்சுருந்தோம் இல்லையா 8.25 இன்ச்சு, அதை வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. மேலே வந்து நெக்கோட அகலம் 2.25 இன்ச் வச்சுருந்தோம், கீழே வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சும்மா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் இதில் வந்து நம்ம வெட்ட போகிறதும் இல்லை, எதுவுமே பண்ண போகிறது இல்லை. கேன்வாஸில் தான் நம்ம நெக்கை வெட்டி வச்சு தைக்க போகிறோம். அது எப்படின்னு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். அதனால இப்போ நான் வந்து நெக்கை கட் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெக்கை விட்டுட்டு மற்றதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 இடத்துல அர்க்காத் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ஸ்மால் கட்டும், இந்த மாதிரி 2 இன்ச்சு மடித்து தைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஸ்மால் கட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஹேண்ட்ஸ் கட் பண்ணணும். ஹேண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணதோட அப்படியே ஆப்போசிட், அந்த லைனிங்கோட அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் ஹேண்ட் கட் பண்ண போகிறோம். இதை வந்து லைனிங்கை எப்படி மடித்து போடணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே இருக்க ஆம் ஹோல் பேக் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட ஆம் ஹோலை வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 8.6 இருக்குது. அதில் வந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க, 7.6. எப்போவுமே இப்போ நீங்கள் வந்து நான் வச்சுருக்கிறத வைக்கக்கூடாது, உங்களோட ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 1.5 இன்ச் இருக்கணும் தையல் போடுறதுக்காக, இங்கே இல்லை. அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து லைனிங்கை கம்மியாக மடிச்சுக்கிறேன். அதில் வந்து நம்ம ஜாயின்ட்ஸ் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போது அந்த 7.6க்கு அப்புறம் ஒரு 1.5 இன்ச் எனக்கு வந்து துணி இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால ஒரு லைன் போட்டு நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த அன்ஈவனாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு. எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸ்லேருந்து கையோட உயரத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் 9.25 இன்ச்சு. அந்த 9.25 இன்ச்சை வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு மேலே வந்து 9.25 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் தையலுக்கு, அதாவது ஷோல்டரில் கையை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து போயிடும் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையல்லேருந்து கீழே 3 இன்ச் எடுக்கணும். இது வந்து காமன் தான். கை வந்து பெரிய கையாக இருந்தால் மட்டும் இந்த 3 இன்ச் எடுத்துக்கோங்க, இல்லைனா 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 8 இன்ச்சுக்கு மேலே கை போயிடுச்சுனாவே நீங்கள் வந்து இந்த 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 3 இன்ச் எடுத்த லைனில் வந்து
நம்ம ஆம் ஹோல் மெஷர் பண்ணி 1 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் அதாவது 7.6 வச்சுட்டு அடுத்து தையலுக்கு இடம் இருக்குது. அதுக்கு அடுத்தது கீழே வந்து ஹேண்ட் ரவுண்டு வந்து 5.5 எடுத்து வச்சுருக்கோம். அதை குறிச்சிட்டு 2 இன்ச் தையலுக்கு குறிச்சிக்கலாம். இப்போது கரெக்டான மெஷர்மெண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட மெஷர்மெண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லீவ் வரைகிறதுக்காக இந்த ஸ்கேல் இருக்குது. இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இந்த கர்வ் வந்து அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் 7.6 குறிச்சோம்ல அந்த இடம் வரைக்கும் அந்த ஸ்கேலை வச்சுட்டு ட்ராயிங் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 இடத்துல அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் வந்து நான் ஹேண்ட் கட் பண்ண சைடை வந்து மேலே போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு என்னோடய சைடில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபுல் கிராஸில் போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டு. இப்போ அந்த ஷோல்டரை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்கோட அகலத்தையும் லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோலை அப்படியே வரைஞ்சிக்கலாம். அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் கிட்ட லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ப்ளவுஸ் வந்து அந்த மடிப்பு பக்கம் எது வரைக்கும் இருக்கோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும்தான் வந்து நம்ம பேக் பார்ட்டை போட்டு அதை அப்படியே மார்க் பண்ண வேண்டியது. ஃப்ரண்ட்டில் அந்த லைனை மார்க் பண்ணிக்கணும், ஷோல்டர் மார்க் பண்ணிக்கணும், ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் என்னென்ன பண்ணணுன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.25 இன்ச்சு, அந்த 6.25 இன்ச்சு ஹைட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆறேகால் இன்ச்சு பாக்ஸ் போட்டுட்டு அந்த ஷோல்டரில் அதே இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு 1/2 இன்ச்சு கீழே மட்டும் அகலமாக போட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் எடுத்திங்கன்னா நெக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும். கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க நெக்கை. இப்போ அந்த சைடு ப்ளவுஸை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சை கம்மி பண்ணுறோம். ப்ளவுஸ் எது வரைக்கும் இருந்துச்சோ அதை விட ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு லைன் போட்டேன். இப்போ ஃப்ரண்ட் ஹைட் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஃபுல் ஹைட் வந்து 13.5 இன்ச்சு. நான் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு 13 எடுத்திருக்கேன். ஆம் ஹோலை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம பேக்கில் எப்படி பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு மேலே அதே இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் கிராஸாக வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த ஆம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அக்கல் கிட்ட வந்து துணி வந்து லூஸ் வரும், துணி எக்ஸ்ட்ரா வரும், நல்லா இருக்காது, சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அது அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பிரெஸ்ட்டு சைஸை பொறுத்து அதே 13.5 இன்ச் கூட ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டாட்ஸ் பிடிக்கும் போது மேலே ஏறி வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன், மேலே 2 இன்ச்சு, அதே லைன்லேருந்து இந்த பக்கம் 2 இன்ச்சு. இந்த 2 டாட்டையும் இந்த சென்டர் டாட்டோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியலனா இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்க ரிப்ளை பண்ணுறேன். இங்கேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம், நெக்லேயும் 1/2 இன்ச் உள் பக்கம் தள்ளி எடுத்திருக்கோம், இங்கேயும் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கம் தள்ளி எடுத்திருக்கோம், இந்த இடத்துலையும் 1/2 இன்ச் வந்து உள் பக்கம் தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போது அந்த ஃப்ரண்ட் ப்ளவுஸ் இருந்தது இல்லையா, அந்த லைனில் இருந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதே லைன்லேருந்து மேலே 2 இன்ச் எடுத்திருக்கேன், இந்த பக்கமும் மேலே 2 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு.
இதுலேயும் வந்து நான் நெக் கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஸ்கேலப் நெக் வந்து போட போகிறேன். அதனால கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி வந்து கேன்வாஸ் கட் பண்ணுறேன், எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் லைனிங்கை வந்து கிராஸில் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க துணியை ஸ்ட்ரைட்டில் போட்டு கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸுனால் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது லைனிங்கும் கிராஸில் போட்டு தான் கட் பண்ணணும், மேலே இருக்க துணியும் கூட கிராஸில் போட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ உள்ளே தள்ளி வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த கர்வில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு லைன் வரைஞ்சோம்ல, அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கை வந்து நான் இப்போ கட் பண்ணலை. ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பட்டி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பட்டிக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கு கீழே நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்லேருந்து மேலே 5.5 இன்ச் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. பட்டியில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக சொல்கிறேன். 5.5 இன்ச் இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க கீழே இருக்க லைன்லேருந்து. இப்போது நான் வந்து இந்த மாதிரி அங்கேருந்து சைடில் வந்து 3.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பட்டியோட ஃபுல் லென்த்து வந்து 10.5 இன்ச்சு. அந்த ஃபஸ்ட்லேருந்து 10.5 இன்ச் வரைக்கும் நான் இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன். கீழே ஒரு லைனும் 10.5 இன்ச் வரைக்கும் ஒரு லைனும் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அந்த 10.5 இன்ச் லைன்லேருந்து முன்னாடி 2 இன்ச் எடுத்து அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சில் ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பேக்லேருந்து 2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டில் வந்து 5.5 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச் மார்க்குக்கு நேராக 4.5 இன்ச்சு, இந்த 2 இன்ச் மார்க்குக்கு நேராக 5 இன்ச்சு. ஆக்சுவலாக பட்டியோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 5.5, 4.5, 5 இன்ச்சு. இந்த 3 மெஷர்மெண்ட் வச்சு தான் ஷேப் வரைய போகிறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டான தூரத்தில் மார்க் பண்ணலைன்னா அந்த ஷேப்பே மாறிடும். அதனால தான் வந்து அந்த 3.5 இன்ச் கேப்பும் அந்த 2 இன்ச் கேப்பும் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நான் இந்த பட்டிக்காக தனியாகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே லைனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் வச்சு நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் வேணும். அப்போ தான் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால் லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் சில கேன்வாஸ் வந்து லைனிங்லேயே வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கிளாத்தில் வந்து நம்ம தனியாக லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால லைனிங் வந்து ஒரு 1/4 மீட்டர் எப்பவுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரீயாக ஜாயின்ஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இதுதான் வந்து மேலே வரக்கூடிய ப்ளவுஸ் பீஸு. இப்போது இதில் இருக்கக்கூடிய பெரிய பார்டரை வந்து நான் 4 இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 மடித்து போட்டதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்கு மேலே அப்படியே லே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் துணி விட்டுட்டு கட் பண்ணணும். எப்போவுமே லைனிங் அளவுக்கே கரெக்டாக கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் துணி விட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அதை பதிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போது அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஜாயின்ஸ் போடணும் அப்படின்றது சொல்கிறேன். கை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பேக்கை நான் போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங் சைடில் ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். பேக்கும் கையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கை கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்படி லைனிங்கில் கிராஸ் போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கிராஸாக தான் வந்து போடணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் கிராஸில் போடாமல் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. அதனால்
கரெக்டாக ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம கம்மியாக இருக்க இடத்துல வந்து நம்ம ஜாயின்ஸ் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் ஜாயின்ஸ் போடணும். அது எப்படின்னு நான் ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க துணியில் வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். எல்லா கிளாத் கட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1/4 இன்ச் துணி விட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் பட்டி கட் பண்ணும்போது அந்த மாதிரி கிளாத் எதுவும் விடாமல் கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.